ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது ஒரு புது சீரீஸ், வீக்லி டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒரு 40 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து கேட்போம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் வந்து நம்மளோட இமெயில் ஐடியான don'tdievilealive@gmail.com வந்து ஆன்சர்ஸ் வந்து அனுப்பலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ், தட் மீன்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்கு 29th April 2021 8 AM முன்னாடி அனுப்புகிறவங்க அந்த ஷீட் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவோம். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை வந்து வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ 4 வீக்ஸ், அதாவது இன்னையிலேருந்து 4 டெஸ்ட். ஸோ எவ்ரி 4th டெஸ்ட்டுக்கும் அந்த ஆவரேஜ் 4 வீக்கோட ஸ்கோரை வந்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதில் டாப் பெர்ஃபார்மர் யாரோ அவங்க வந்து ஒரு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும். ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சர் ஷீட்ஸ் அனுப்புகிறாங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து போகும் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் ரெகக்னிஷன். ஸோ எவ்ரி 4 வீக்ஸ் அந்த 4 டெஸ்ட்டும் கண்டினியூஸாக எழுதுகிறவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸோட பிடிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வருஷத்துக்கு $599 per year. ஸோ இந்த கொஷின் பேப்பரை எப்படி ஃபார்மட் பண்ணியிருக்கோம், லைக் என்ன செட் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்டாபிக்ஸ்ல இருந்தும் 5 கொஷின். ஸோ தமிழ்ல இருந்து 5 கொஷின், பாலிட்டியில் 5 கொஷின், ஹிஸ்ட்ரியில் 5 கொஷின், எக்கனாமியில் 5, ஆப்டிடியூடில் 5, ஜியோகிராஃபியில் 5, சயின்ஸில் 5, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 5. ஸோ டோட்டலாக 40 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்லேயோ இல்லை இந்த ப்ரொசீஜர்ஸ்லேயோ இந்த டெஸ்ட் சீரீஸோட ப்ரொசீஜரில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டெஸ்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் ரீசெண்டாக நடந்த இந்த எக்ஸாம்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட எக்ஸ்டென்ஷன் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இல்லை அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ இதில் எந்த கொஷின் பேப்பரும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னோட இமெயில் ஐடிக்கோ வந்து அனுப்பி விடுங்க. பிகாஸ் இது ஒரு ரெக்வஸ்ட் தான். பிகாஸ் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கல. அண்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இன்னும் வந்து ஆன்சர் கீயோட கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ உங்ககிட்ட கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இமெயில் ஐடிக்கு வந்து கொஷின் பேப்பரை வந்து அனுப்புவீங்க. ஸோ கொஷின்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் the word secular added to the preamble of Indian Constitution is according to which of the following amendment. So எந்த அமெண்ட்மெண்ட்ல செக்யூலர் அப்படின்ற வேர்டை ப்ரியாம்பிளில் வந்து ஆட் பண்ணோம்? 40th amendment, 42nd amendment, B ஆப்ஷன், C ஆப்ஷன் வந்து 44th amendment, D ஆப்ஷன் வந்து 43rd amendment. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்ல செக்யூலர் அப்படின்ற வேர்டை வந்து ஆட் பண்ணோம்? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Second question வந்து the prime minister shall be appointed by the president and other ministers shall be appointed by the president on the advice of prime minister. ஸோ பிரசிடெண்ட்டை வந்து பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறவங்கள மினிஸ்டர்ஸாக பிரசிடெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல், தட் மீன்ஸ் எந்த ப்ரொவிஷன் படி இந்த ஆர்டிக்கல் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர், ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 74 ப்ரொவிஷன் 1, ஆர்டிகல் 75 ப்ரொவிஷன் 1, ஆர்டிகல் 75 ப்ரொவிஷன் 2, ஆப்ஷன் டி வந்து ஆர்டிகல் 74 ப்ரொவிஷன் 2. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் வந்து பாலிட்டியில் தேர்ட் கொஷின். அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், children of each age group will be provided free and compulsory education. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க? ஸோ ஏ வந்து 7 to 14, பி வந்து 6 to 14, சி வந்து அப் டு 14 years, டி வந்து அப் டு 10 years. நெக்ஸ்ட் வந்து பாலிட்டியோட ஃபோர்த் கொஷின் அண்ட் இந்த 40 செட்ஸில் வந்து ஃபோர்த் கொஷின். நேஷ்னல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல். எந்த ஆர்டிக்கல் மூலமாக நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 352, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 356, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 360, ஆப்ஷன் டி வந்து none of the above. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஷின். ஸோ ஃபிஃப்த் கொஷின் வந்து எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் மென்ஷன் இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ என் கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் வந்து எமர்ஜென்சி பவர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ பார்ட் 6, ஆப்ஷன் பி பார்ட் 9, ஆப்ஷன் சி பார்ட் 12, ஆப்ஷன் டி பார்ட் 18.
நெக்ஸ்ட் வந்து எக்கனாமியில் 5 செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ 6th கொஷின் இந்த 46ல் த ரீசன் ஃபார் ஃபார்முலேட்டிங் த மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 இதில் எது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் ரெவென்யூ, 2 வந்து எக்கனாமிக் க்ரோத், 3 வந்து ரெடியூஸ் பவர்ட்டி, 4 வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். So option A வந்து 1 and 2, option B 3 and 4, option C 1 and 3, option D 2 and 4. மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து 7th கொஷின். ஸோ 7th கொஷின் வந்து வாட் இஸ் ஆர் காசஸ் ஃபார் பாப்புலேஷன் க்ரோத் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் க்ரோத் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, காசஸ். ஸோ இதில் 3 கொடுத்துருக்காங்க, 3ல் எது அப்ளிகபிள். ஸோ 1 வந்து ஃபாலிங் டெத் ரேட், 2 வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன், 3 வந்து லேக் ஆஃப் மேரேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி வந்து 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் சி வந்து 1 and 3 ஒன்லி, ஆப்ஷன் டி 1, 2 and 3. நெக்ஸ்ட் வந்து 8th கொஷின். 8th கொஷின்னா மிக்சட் எக்கனாமி இன்க்ரீஸ். ஸோ மிக்சட் எக்கனாமினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆப்ஷன் பி வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ், ஆப்ஷன் சி வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேபர் இன்டென்சிவ் அண்ட் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, ஆப்ஷன் டி வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் எடுத்திருப்பேன், லைக் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற சாப்டர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ கம்பைண்டாக தான் இருக்கும். எக்கனாமி 4th கொஷின் எக்கனாமியில். அண்ட் 9th கொஷின் விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு இஸ் ஹேவிங் மேக்ஸிமம் டென்சிட்டி. மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்க தமிழ்நாட்டில் இருக்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது 9th கொஷின். ஆப்ஷன் ஏ சென்னை, பி கன்னியாகுமரி, சி நீல்கிரிஸ், டி வந்து சேலம். 5th கொஷின் வந்து விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு இஸ் ஹேவிங் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் என்னது? ஆப்ஷன் ஏ சென்னை, பி கன்னியாகுமரி, சி நீல்கிரிஸ், டி சேலம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா நேஷனல் மூமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் 11th கொஷின் இந்த சீரீஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேர் த மெயின் காசஸ் ஃபார் த ட்ரைபல் ரிவால்ட்ஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் எகெயின்ஸ்டாக பண்ண ட்ரைபல் ரிவால்ட்ஸ்க்கு காரணங்கள் என்ன? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ஸ் டு தர் ஏரியாஸ், செகண்ட் வந்து பெனட்ரேஷன் ஆஃப் அதர்ஸ் சப்போர்ட்டட் பை த பிரிட்டிஷ், தேர்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அன்பெய்ட் லேபர் ஃபார் மேனுவல் ஒர்க், ஃபோர்த் வந்து ஐசோலேட்டட் நேச்சர் ஆஃப் த ட்ரைபல்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1 and 4, ஆப்ஷன் பி 2 and 3, ஆப்ஷன் சி 1 and 3, ஆப்ஷன் டி வந்து 1, 2 and 3. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட செகண்ட் கொஷின். Why the militant nationalists call the early phase of the Congress as political mendicancy. காங்கிரஸோட அர்லியர் ஃபேஸை பொலிட்டிக்கல் மெண்டிகன்சின்னு ஏன் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் சொன்னாங்க? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து த early Congress leaders had faith in British liberalism. செகண்ட் வந்து they believed in peaceful presentation of their grievances. Third statement, the British government paid more attention to them. So option A வந்து 2 only, option B 2 and 3, option C 1 only, option D 1 and 2. Next Indian national movement ஓட third question. 13th question வந்து Justice Party was founded by. Justice Party யார் ஃபவுண்ட் பண்ணா? ஆப்ஷன் ஏ TN நாயர், ஆப்ஷன் பி P சுப்பராயன், ஆப்ஷன் சி PS குமாரசுவாமி ராஜா, ஆப்ஷன் டி C சத்யமூர்த்தி. Next Indian national movement fifth question. The person who has been called by the nickname as jailbird. சிறை பறவை அப்படின்றது யாரை நம்ம வந்து கூப்பிடுவோம் jailbirdனு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சிவசுப்ரமணியம், ஆப்ஷன் டி பி சுப்பராயன். Next historyல 5 question. So first question வந்து the Paleolithic stone tool was first discovered in India in 1863 by. So Paleolithic stone tool வந்து இந்தியாவில் 1863ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. யார் டிஸ்கவர் பண்ணா? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ லீ மெசரையர், ஆப்ஷன் பி மைல்ஸ் பர்கிட், ஆப்ஷன் சி சுப்பாராவ், ஆப்ஷன் டி ராபர்ட் ப்ரூஸ். Next வந்து 17th question. Which of the following statements are true about வீரபாண்டிய கட்டபொம்மன்? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து he was the Raja of Travancore. செகண்ட் வந்து he was captured and executed by the British. தேர்ட் வந்து he was a polygar of Panjaram Kurichi. Fourth வந்து his territory was restored to him after the end of the revolt. So option A 1 and 2, option B 2 and 3, option C 3 and 4, option D 4 and 1. Next third question. Which period marked the beginning of agriculture and animal domestication? Option A Paleolithic, option B Mesolithic, option C Neolithic, option D Old Paleolithic. ஸோ எந்த பீரியடில் அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்?
beginning period. Next வந்து fourth question historyல the primary profession of the Indus Valley civilization. Indus Valley civilization ஓட primary profession வந்து என்ன? Option A domestication of animals, option B internal trade, option C external trade, option D agriculture. Next fifth question, who was the author of Tabaqiti Nizami? Option A Ziauddin Barani, option B Minhaj Usraj, option C Ghulam Yahya bin Ahmad, option D Hazan Nizami. Next வந்து தமிழ். தமிழ்ல 5 கொஸ்டின். 21st கொஸ்டின் சீரீஸ்ல டேஷ் துணிக கருமம் துணிந்த பெண் டேஷ் என்பதிலக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். ஆப்ஷன் ஏ வந்து நிறைய பொருள் சேர்த்த பிறகு, ஆப்ஷன் பி வந்து தானம் செய்த பிறகு, ஆப்ஷன் சி வந்து நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு, ஆப்ஷன் டி வந்து தக்க காலம் அறிந்து. ஸோ இந்த குறள் தெரிஞ்சால் இந்த ஆன்சரும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் திருக்குறள்லே டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார். ஆப்ஷன் ஏ வந்து உண்மை இருக்க பொய்மை கூறல், ஆப்ஷன் பி வந்து இம்மை இருக்க மறுமை பற்றி கூறல், ஆப்ஷன் சி வந்து இனியவை இருக்க இன்னாதது கூறல், ஆப்ஷன் டி வந்து அடக்கமுடைமைக்கு பதிலாக அடக்கமின்மை பற்றி பேசுவது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குறள். ஸோ அது ரெண்டும் ப்ரீவியஸ்லேருந்து எடுத்தது, இது வந்து நம்மளாம் ஃப்ரேம் பண்ணது. ஸோ 23rd வந்து டேஷ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இக்குறளில் திருவள்ளுவர் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது என கூறுகிறார். ஆப்ஷன் ஏ ஊக்கமின்மை, ஆப்ஷன் பி அறிவுடைய மக்கள், ஆப்ஷன் சி வன்சொல், ஆப்ஷன் டி சிறிய சொல். டேஷ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. நெக்ஸ்ட் வந்து 24th ஒன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் டி முடியரசன். நெக்ஸ்ட் வந்து 25th கொஸ்டின். டேஷ் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பெற. இக்குறள் ஒருவருக்கு சிறந்த அணி என்று எதை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ மாலை, ஆப்ஷன் பி காதணி, ஆப்ஷன் சி இன்சொல், ஆப்ஷன் டி வன்சொல். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல 5 கொஸ்டின். ஸோ 26th கொஸ்டின். Find the smallest number consisting of 5 digits which is exactly divisible by 16, 24, 36, 54. Option A 10432, option B 10064, option C 10368, option D 10362. Next aptitude second question. If A plus B equal to B plus C and C plus A equal to 6:7:8 and A plus B plus C equal to 14, then the value of C is option A 6, option B 8, option C 14, option D 7. Next aptitude third question. A metallic sphere of radius 32 cm is melted and recast into a small sphere each of radius 2 cm. How many spheres can be obtained? Option A 4096, option B 512, option C 1024, option D 2048. Next aptitude fourth question. The value of 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 divided by 0.0101. ஆன்சரில் ஆப்ஷன் ஏ வந்து 0.1, பி வந்து 0.11, சி வந்து 1, டி வந்து 1.1. ஸோ ஆப்டிடியூடில் ஃபிஃப்த் கொஸ்டின். த சொல்யூஷன் ஆஃப் 2x minus 1 the whole square equal to 9 is equal to. ஆப்ஷன் ஏ -1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி -1, 2, ஆப்ஷன் டி 1, 2. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் 5 கொஸ்டின். ஸோ match the followingல பேசிலரி டிசென்ட்ரி, என்டரிக் ஃபீவர், whooping cough, பரங்கிட்டிஸ். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சல்மானலா டிஃபி, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ், போர்டேட்டுலா பெர்tussis, ஷிகெல்லா ஸ்பீசிஸ். Next 32nd question. Which device is used for indicating the distance traveled by an automobile? Option A pedometer, option B odometer, option C anemometer, option D wind pin. Next
3 question. Science the third question. What is the unit to measure the length of a forearm? Option A meter, option B centimeter, option C inches, option D cubit. Fourth question. Which is the fastest land animal running with an average speed of 112 km per hour? Option A leopard, option B cheetah, option C lion, option D tiger. Next, science the fifth question is the okay duplicate ஆயிடுச்சு. Next fifth question வந்து lighter impurities like dust when mixed with rice or pulses can be removed by. ஸோ டஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப லைட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரைஸோடையோ பல்ஸோடோ இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபில்ட்ரேஷன், ஆப்ஷன் பி செடிமெண்டேஷன், ஆப்ஷன் சி டிகான்டேஷன், ஆப்ஷன் டி வெனோயிங். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபியில் மவுண்டைன் பாஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பும்லா, கர்துங்லா, நத்துலா, ஷிப்கெலா. சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் 37 வந்து which part of the mantle flows and moves the plate of the earth? So option A lithosphere, option B asthenosphere, option C crust, option D core. Next 38th question. Which is known as lighthouse of the Mediterranean Sea? Mediterranean Sea lighthouse அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? Stromboli, option B Vesuvius, option C Etna, option D Barron. Fourth question geography which is the first longest beach in the world? Option A Miami, option B Marina, option C Meander, option D Bayuk. Next 14th question. So in the series or last question, Kamudi Solar Power Project is situated in which districts of Tamil Nadu? Option A Ramanathapuram, option B Chennai, option C Kanjipuram, option D வந்து திருவள்ளூர். ஸோ உங்களுக்கு கொஷின் இன்கேஸ் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் அதை பாஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஆன்சர் ஷீட்ஸ் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தையுமே எடுத்து வேலிடேட் பண்ணுவோம். பட் டைமிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்னால் அதே டைமிங் தான். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.